நாட்டில் மனித சமூகம் தோன்றிய காலத்தில் மக்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என நிலத்தின் அடிப்படையில் வாழத் தொடங்கினர். பிற்காலத்தில் குலத்தின் அடிப்படையில் அழைக்கப்பட்டனர். அந்த காலத்தில்தான் குலம், வம்சம், கோத்திரம், ஜாதி என காலப்போக்கில் தோன்றின. இயற்கையோடு வாழ்ந்த காரணத்தினால் பார்க்கவன், பகலவன், ஒய்யோன், சூரியன், ஞாயிறு என பல பெயர்களை கொண்டிருந்தனர். சூரிய குலத்தில் தோன்றியவர்களே பார்க்கவர்கள் என வரலாறுகள் கூறுகின்றன. பார்க்கவர் என்றால் சுக்கிரன், அவர் சூரியனின் புத்திரர் ஆவார். இவ்வியற்கை பெயராலேயே பார்க்கவ குலம் என குலப்பெயர் உருவானது. கிபி 7ஆம் நூற்றாண்டு மற்றும் கிபி 8ஆம் நூற்றாண்டுகளில் நரசிங்க முனையையரின் ஆட்சி காலமாகும். அதாவது கிபி 680 அவர் ஆட்சியில் இருந்திருக்கிறார். தொடர்ந்து 6 நூற்றாண்டுகள் பார்க்கவகுல அரசர்களின் ஆட்சி நடந்துள்ளதாக சரித்திரத்தில் காண முடிகிறது. கடையேழு வள்ளல்களில் 4 வள்ளல்கள் பாரிவள்ளல், திருமுடிக்காரி, அதிகன், நல்லி போன்றவர்கள் பார்க்கவர் குலத்தில் தோன்றியவர்கள் என்பதை சங்க இலக்கியம், கலிங்கத்து பரணி, அகநானூறு, புறநானூறு, இதிகாசம், கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், கலித்தொகை, நற்றிணை போன்றவற்றில் காண முடிகிறது. பார்க்கவர் குலம் என்பது உடையார், மூப்பனார், நயினார் போன்ற சமுதாயத்தை குறிப்பது ஆகும். பார்க்கவ குலம் பாரியின் பரம்பரையினர் தான் என கிபி 1231ஆம் ஆண்டில் எழுதப்பட்ட தெய்வீக மன்னன் செப்பேடும், கிபி 1210ஆம் ஆண்டில் எழுதப்பட்ட திருக்கோவிலில் மேலமடம் தெய்வீக நரசிங்கராஜா உடையார் செப்பேடும் கூறுகின்றன. அதேபோல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த முற்கால சோழர்களில் மனுநீதி சோழன், முகுந்தன், சிபி சக்கரவர்த்தி, காந்தன், செம்பியன், கரிகாலன், கிள்ளவளவன், நனங்கிள்ளி, தித்தன், பெருங்கிள்ளி, நல்லுதிரன், கோப்பெருஞ்சோழன், கோச்செங்கன் ஆகியோர் சூரியகுலத்தில் தோன்றிய பார்க்கவ இன மன்னர்கள் என பல வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றன. சங்கத்தமிழ் நூல்களால் போற்றி புகழ் பாடுகின்ற கடையேழு வள்ளல்களில் ஒருவராகிய முல்லைக்கு தேர் தந்த பாரி மன்னனின் பெயரினை தமிழறிந்தோர் அனைவரும் அறிவார்கள். பரம்பு மலைக்கு தலைவன் 300 ஊர்களை தன்னகத்தை கொண்ட சிங்க நாட்டை ஆண்டவன். அதனால் பெய்யா நாவிட் கபிலர் பரம் பிட் கோமான் பாரி என்று புகழ்ந்துரைத்தார். இந்த நாடு மேற்கு ராமநாதபுரத்தை உள்ளடக்கிய பகுதியாக இன்று விளங்கி வருகிறது. பாரியின் பெரும் வீரத்தை விளங்கும் பொருட்டு கிங்கன், சிங்கன் போன்று வலிமையுடன் பொருது பகைவரை வென்றமையால் அவர் ஆண்ட நாட்டினை சிங்க நாடு என வழங்கி சிறப்பிக்கிறார்கள். பண்டைய தமிழகம் ஈரமும் வீரமும் வன்மையும் ஈகையும் செறிந்த வளநாடு. அதில் நடுநாடு என வழங்கப்பட்ட திருமுனைப்பாடி இன்றைய விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் தென்புறம் அமைந்துள்ளது. திருக்கோவிலூர் என்னும் நகர். இந்த நகரில் தான் கடையேழு வள்ளல்களில் ஒருவராகிய காரி என்கின்ற திருமுடிக்காரி மலையமான் அரசு ஆண்டு வந்தார். கிமு 300ஆம் ஆண்டு முதல் கிபி 200ஆம் ஆண்டு வரை சங்ககாலம், அதாவது கடைச்சங்க காலம் எனலாம். திருமுடிக்காரி அரசாண்ட காலம் கிபி 1ஆம் நூற்றாண்டு என சங்ககால வரலாற்று நூல் அகம் புறம் என்னும் நூலில் காணப்படுகின்றது. கடைச்சங்க காலத்தில் மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள் காலமும் ஆகும். திருமுடிக்காரியின் சமகாலத்து குறுநில மன்னர்கள் பாரி, ஓரி, அதியமான், பெருஞ்சேரல், இரும்பொறை, கிள்ளிவளவன், நெடுங்கிள்ளி, தொண்டைமான், இளந்திரியன், மாவளத்தான் ஆகியோர் அடங்குவர். பார்க்கவ குலம் என அழைக்கப்படுபவர்கள் நத்தமான், மலையமான் என்ற 3 பிரிவுகளை கொண்டவர்கள். அதாவது சுருதிமான், நத்தமான், மலையமான் என்ற 3 பிரிவுகளை கொண்டவர்கள். உடையார்கள், மூப்பனார்கள், நயினார்கள் போன்ற பட்டங்கள் கொண்டவர்களாகும். உடையார் சமுதாயத்தினர் பெரும் நிலப்பிரபுக்களாகவே வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் பண்ணையார்கள், மிராசுதாரர்கள், பெரிய பண்ணையார்கள் போன்ற அடையாளம் கொண்டு பெரும் நிலங்களை உடையவர்களாகவே உள்ளனர். சமுதாயத்தில் உயர்நிலையிலேயே அவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை மலையமான் பிரிவை சார்ந்தவர்கள் அசைவம் உண்பதில்லை.
இந்த சமுதாயத்தை சார்ந்த விவசாய கூலிகளாக சிலர் மட்டுமே உள்ளனர். பலர் சொந்த நிலங்களில் சொந்த விவசாயம் செய்து உயரிய நிலையிலேயே வாழ்ந்து வருகின்றனர். இவருடைய சமயத்தை காணலாம். உடையார்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள். மேலும் குலதெய்வ வழிபாடு இவர்களிடத்தில் உண்டு. இவர்களை பூசைக்கார உடையார், அதாவது திருநீறு பூசுவோர் எனவும் அழைக்கிறார்கள். குலதெய்வங்களுக்கு பலியிடும் பழக்கம் நத்தமான் மற்றும் சுருதிமான் பிரிவைச் சேர்ந்த உடையார்களுக்கு இருக்கிறது. மலையமான் பிரிவை சேர்ந்த உடையார்கள் அசைவம் உண்ணாத சைவம் சாப்பிடும் உடையார்கள் என்ற காரணத்தினால் அவர்களுள் பலர் குலதெய்வங்களுக்கு பலியிடும் வழக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். சிலர் பலியிட்டு தங்கள் கடனை தீர்த்தும் கொள்கிறார்கள். ஆனால் அதனை உண்ண மாட்டார்கள். உடையார் சமுதாயமான இவர்களை வட தமிழகத்தில் குறிப்பாக கடலூர் போன்ற பகுதிகளில் உடையார் என்றும், தஞ்சை திருச்சியிலிருந்து தென்பகுதிகளில் மூப்பனார் எனவும், திருக்கோவிலூர் போன்ற நடுநாட்டு பகுதிகளிலும் தெற்கே சில இடங்களிலும் உடையார் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் மலையமான், நத்தமான், சுருதிமான் என்ற 3 குடிகளாக உள்ளனர். இவர்களில் நத்தமான் பட்டம் கொண்ட மக்கள் தமிழகத்தின் சில பகுதிகளில் நயினார் பட்டம் கொண்டு அழைக்கப்படுகின்றனர். மலையமான் சைவ உணவு பழக்கம் மேற்கொள்பவர்கள். மேலும் நத்தமான், மலையமான் பட்டம் கொண்டவர்கள் எல்லா இடங்களிலும் உடையார் என்று அழைக்கப்படுகின்றனர். சுருதிமான் பட்டம் உடையவர்கள் பொதுவாக மூப்பனார் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். உடையார் என்ற பட்டத்தை முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் ஒரு பிரிவான அகமுடையார்களும், வெள்ளாளர் கவுண்டர்களும் சிலரும், வன்னியர்கள் சிலரும் பயன்படுத்துகிறார்கள். பாரி வள்ளல் பரம்பு மலையில் காணப்படும் பாரி முள்ளக்கி தேரியும் சிலை வடிவ காட்சி வேல்பாரி பரம்பு மலையை தலைமையிடமாய் கொண்டு ஆட்சி செய்த குறுநில மன்னர் ஆவார். கடைசங்க காலத்தை சார்ந்தவர். வேளிர் குலத்தில் பிறந்ததால் வேல்பாரி என்று அழைக்கப்பட்டார். பாரி பரம்பு மலையையும் அதனை சூழ்ந்த பகுதிகளையும் ஆண்டவர். பரம்பு நாடு 300 ஊர்களை கொண்டதாகும். பரம்பு மலை பெரும்பு மலை என்றாகி இப்பொழுது பிரான் மலை என்று அழைக்கப்படுகிறது. அப்போதைய பாண்டிய அரசின் எல்லையின் அருகில் வரும் இதற்கு இன்னொரு பெயர் கொடுங்குன்றம் என்பதாகும். பிரான் மலை சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர், காரைக்குடி திருப்பத்தூர் வட்டத்தில் சிவகங்கை ஒன்றியத்தில் கிருங்கா கோட்டை என்னும் ஊரின் அருகில் உள்ளது. பாரியின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மொத்தம் 300 கிராமங்களே இருந்தன. அப்படி இருந்த போதிலும் அவர் மூவேந்தர்களை விட பெரும் புகழ் பெற காரணம் அவரது கொடைத்தன்மையே ஆகும். கேட்போருக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடையாளியாக வள்ளலாக வாழ்ந்தவர் பாரி. அவரும் பார்க்கவர் குல சமுதாயத்தை சார்ந்தவராவார். இவர் கடையேழு வள்ளல்களில் ஒருவராக சங்க இலக்கியத்தில் போற்றப்படுபவர். புலவர் கபிலர் பாரியின் நண்பர். திருச்சியிலிருந்து மதுரை செல்லும் வழியில் கொட்டாம்பட்டியிலிருந்து விலகி செல்லும் சாலையில் கிழக்கு நோக்கி சென்றால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது பிரான் மலை. பாண்டிய நாட்டில் உள்ளது திருவாத ஊர். அந்த ஊரில் பிறந்தவர் கபிலர் என்னும் புலவர். இவர் சங்க தமிழ் இலக்கிய பரப்பில் மிக அதிகமான பாடல்களை பாடியவர் என்ற பெருமைக்கு உரியவர். இவர் கலையழகு மிக்க கவிதைகளை பாடியவர். பொய்யானாவிற் கபிலர் என்று புகழப்படுபவர். இவர் பாரியின் மிக நெருங்கிய நண்பராவார். பாரியை பற்றி இரவா புகழுடைய பாடல்களையும் பாடியவர் கபிலராவார். மூவேந்தர்களும் பொறாமை கொள்ளும் அளவிற்கு அரசர் வேல்பாரியின் புகழ் தென்னகம் முழுவதும் பரவி இருந்தது. பாரி மூவேந்தரால் வஞ்சித்து கொல்லப்பட்டார். வேல்பாரிக்கு 2 மகளிர் உண்டு. அங்கவை, சங்கவை ஆகியோர் இவரது மகள்கள் ஆவார். ஆதரவின்றி இருந்த பாரியின் மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணி ஔவையார் முயன்றபோது அதனை தடுக்க மூவேந்தர்கள் முயன்றனர். ஆனால் ஔவையார் அவர்களை தடுத்து நிறுத்தி கரபுரநாதர் கோவிலில் மனம் செய்து வைத்தார். அந்த கோவில் தற்போது சேலத்தில் உத்தம சோழபுரம், அதாவது சோழன் இருந்த இடம் என்ற பகுதியில் உள்ளது. மேலும் அருகில் வீரபாண்டி, இது பாண்டியன் இருந்த இடம். சேலம் சேரநிலம், சேரன் இருந்த இடம் ஆகியவை உள்ளது. பாரியை ஔவை பெருமாட்டியும் சிறப்பித்து பாடியும் உள்ளார். வள்ளல்கள் எல்லாரையும் விட உயர்ந்தவராக பாரியை தமிழ் சான்றோர்கள் போற்றுவார்கள். அதற்கு காரணம் அப்பெரும் மன்னன்
படர்வதற்கு கொழு கொம்பின்றி தவித்த முல்லை கொடிக்கு தான் ஏறி வந்த தேரினையை அதாவது கொடுத்த புகழ் செயலை காரணம் என்பர். அதாவது தேரில் சென்று கொண்டிருந்த போது ஒரு முல்லை கொடி, அது கொடி படர எதுவுமே இல்லாமல் காற்றில் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை பார்த்த அந்த வள்ளல் தன்னோட தேரையே முல்லைக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட வள்ளர் தான் அவர். ஒரு முல்லை கொடிக்காக தான் ஊர்ந்து வந்த தேரை ஈந்த சிறப்பால் பாரி வள்ளல்களையே தலை சிறந்தவராக போற்றப்படுகின்றார். இதனை கபிலர் சிறப்பித்து பாடுகின்றார். ஆளுடைய நம்பி என்று புகழ்பெற்ற சுந்தரர் திருத்தொண்ட தொகை என்ற புகழ்பெற்ற பதிகத்தை பாடியவர். பாரியையே கொடைக்கு எல்லையாக சுட்டுவர். பாரியை பற்றிய பாடல்கள் புறநானூறு என்னும் சங்கத்தொகை நூல்கள் பல உள்ளன. பார்க்கவ குலத்தின் பெருமை பாரி வள்ளலாகும். பார்க்கவ குல உடையார்கள் மலையமான், நத்தமான், சுருதிமான் உடையார், நயினார், மூப்புனார் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். காரி வழிமுறையும் காசினியில் வேளிர் வேள்பாரி வழிமுறையும் பல்கற்றே நீருள்ளிர் என்று கபிலர் பாடியுள்ளார். பார்க்கவ குல சத்திரியர்கள் உடையார், மூப்புனார், நயினார் போன்ற சமுதாயத்தினர். காரி வழிமுறையும் காசினியில் வேளிர் வேள்பாரி வழிமுறையும் பல்கற்கே நீருள்ளிர் என்று முது கபிலர் பாடியுள்ளார். கோவட் கோமான் மலைமான் வம்சமாக ஆதாரபூர்வமாக வாலிகண்டபுரம் கல்வெட்டு, வரஞ்சுரபுரம் கல்வெட்டு, மேலும் திருச்செங்கோட்டில் 50 கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகள், 16-17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மோரூர் கல்வெட்டுகள் மற்றும் திருக்கோவிலூர் வீரட்டானம் கல்வெட்டு, உலகளந்த பெருமாள் கோவில் கல்வெட்டு வரை உறுதி செய்யப்பட்டு அறியப்படுவோர் பார்க்கவ குல சத்திரியர்கள் மட்டுமே. தென்னிந்திய அரச குலங்களில் மலையமான் குலமும் முக்கியமான ஒன்று. மூவேந்தரின் சதியால் ஏற்பட்ட பாரியின் மறைவிற்கு பின் தந்தையை இழந்து நின்ற பாரி மகளிரே புலவர் கபிலர் பெருமான் தனது முயற்சியின் மூலமாக திருக்கோவிலரை ஆண்ட மலையமான் தெய்வீகன் நரசிங்க உடையான் என்ற அரசனுக்கு சங்கவை அங்கவை இருவரையும் மனம் செய்விக்க வேண்டி பாரியை சதியால் கொன்ற மூவேந்தரையுமே ஔவையாரின் உதவியுடன் அழைத்து அவர்களின் முன்னிலையிலேயே பாரி மகளிருக்கும் மலையமான் தெய்வீகனுக்கும் திருமணம் செய்து வைத்தார். இவ்வாறு மூவேந்தர்கள் முன்னிலையில் ஏற்பட்ட மன உறவின் காரணமாகவும் மூவேந்தர்களின் மக்களுடனும் உண்டான மன உறவின் காரணமாகவும் மலையமான் தெய்வீக ராஜனின் சந்ததியினர் பார்க்கவ குலம், பாரியின் வம்சம் எனவும் அழைக்கப்படுகின்றனர். தெய்வீக ராஜனின் சந்ததியினர் மலைய மன்னர் நரசிங்க முனையரையர், நத்த மன்னர் மொய்பொருள் நாயனார், சுருதி மன்னர் குலசேகரன் என்ற மூவராகும். அதில் மலையை ஆட்சி செய்பவர் மலையமான் எனவும் சமதளத்தை ஆட்சி செய்தவர் நத்தமான் எனவும் மண்ணும் மலையும் ஆள்பவர் கல்வி வீரம் எல்லாவற்றிலும் சிறந்தவர் தேர்ந்தவர் சுருதிமான் எனவும் வழங்கப்பட்டார்கள். மேற்படி பட்டங்களை கொண்ட மலையமான்களாகிய தன்னிழல் வாழ்னர், அதாவது சேர அரச குலத்தார் என்று அழைக்கப்பட்ட இவர்களின் இனத்தார் 18ஆம் நூற்றாண்டு வரைக்குமே மலைய மன்னர், நத்த மன்னர் என்ற குறுநில மன்னர்களாக, பாளையக்காரர்களாக, நாட்டார், உடையார், நயினார், மூப்பனார், கிளார் என கிராம நிர்வாகிகளாக, தலைவர்களாக இருந்துள்ளனர். அவர்களின் வம்சாவளியினர் இன்றைக்கும் அதே பட்டங்களுடனே அழைக்கப்படுகிறார்கள். குலத்தின் முதல்வராக குலசேகரன் சுருதி மன்னர் அறியப்படும் காரணத்தால் அவர் தம் வம்சத்தினர் மூப்பனார் ஆவார். குலசேகரன் சுருதிமானை குலசேகர ஆழ்வாராகவே கருத வேண்டியுள்ளது. ஏனென்றால் பார்க்கவ குலத்தில் சைவ மதத்தின் தாக்கம் பிற்காலத்தில் நயினார் என்ற பட்டம் கொள்ளும் அளவிற்கு மேலோங்கி நின்றதால் வைணவ பற்றுடைய ஆழ்வார் குலசேகருக்கு முக்கியத்துவம் தராமல் ஒதுக்கியுள்ளனர். தெய்வீகன் மலையமான் வம்சத்தார்கள் ஆண்டதாக செப்பேடு குறிப்பேடுகள் பகுதிகள் அனைத்தும் சேரமான் குலசேகர ஆழ்வார் ஆண்ட பகுதிகள். சுருதிமானின் வரலாறும் ஆழ்வாரின் வரலாறும் இருவரும் ஒன்றே என்று காட்டினாலும் வைணவ பற்றுடையவர் என்ற உண்மையை மறைக்க வேண்டி செய்த பிசகு இன்றைக்கு பார்க்கவர் குலத்தார் குலம் முதல்வன் சுருதிமான் பற்றியே அறியப்படாமல் இருக்கின்றனர். மலையமான்களின் நேரடி மரபு வழி வந்தோர் பாரின் வம்சமான பார்க்கவ குலத்தார் மட்டுமே. பார்க்கவ குலத்தோர்
சோழனுக்கு பெண் கொடுக்கும் உயர்நிலையில் இருந்த அரச குடும்பத்தார் ஆவார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலிற்கு அருகில் உள்ள சோழபாண்டியபுரம் என்ற ஊரில் ஆண்டிமலை என்ற இடத்தில் உள்ள பாறையில் கிபி 953ஆம் ஆண்டு பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் இந்த செய்தி உள்ளது. பாரி மகளிரின் பைந்தொடி முன்கை பிடித்தோர் வழி வரு குறிசில் சித்தவ வடன் என்பதாக அமைகிறது அந்த பாடல். பாரி மகளை மனம் செய்தவர்களின் வழிவந்த அரசன் சித்தவடவன் என்கிறது அந்த செய்தி. இவரது மகளான வானவன் மாதேவி என்பவர்தான் தஞ்சையை ஆண்ட சுந்தர சோழனின் மனைவி, ராஜராஜ சோழனின் தாயார். பாரியின் வம்சமாக கல்வெட்டு கூறும் பாரி மகளிரின் பைந்தொடி முன்கை பிடித்தோர் வழிவரும் வம்சத்தோர் இன்றைக்கும் என்றைக்கும் பார்க்கவகுல சத்தியர்கள் மட்டுமே. மேலும் தெய்வ கவிதை செஞ்சொற்கவிலன் மூரிவன் தண்டகை பாரித்தனட்டை களப்பெண்ணை மலையர் குதவி பெண்ணை அலைப்புணல் அழுவத்து அந்தரிச்சம் செலமினல் புகும் விசும்பின் வீடு பேரெண்ணி கனல் புகும் கவிழக்கல்லது என ராஜராஜ சோழன் கல்வெட்டும் மலையமான் பாரி வம்ச உறவினை மெய்ப்படுத்தும் கல்வெட்டு மூலமும் இவ்விரு வேளிர் வம்சமாக என்றைக்கும் அறியப்படுபவர்கள் பார்க்க உண சத்திரிகள் என்பது புலப்படுகிறது. நத்தமான், மலையமான், சுருதிமான் பற்றிய கல்வெட்டுக்களில் பார்க்கவ கோத்திரம் என்றும் யாதவகுலம் யது வம்சம் என்றும் காணப்படுகின்றது. சுந்தர சோழன் இறந்தவுடன் அவரோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறியவர் பார்க்கவகுல மலையமானின் மகளான வானவன் மாதேவி. சத்திரிய பெண்கள் மட்டுமே உடன்கட்டை ஏறுதல் வழக்கம். இன்றைக்கும் நத்தமான், சுருதிமான், மலையமான் பரம்பரையினர் பார்க்கவகுல சத்திரியர் என்று அழைக்கப்படுகின்றார்கள். சோழர்களில் சுந்தர சோழனுக்கும் இரண்டாம் ராஜராஜனுக்கும், அதாவது மலையமான் மகள் அவனி முழுதுடையாள் பெண் கொடுத்த இவர்கள் மூவேந்தரோடும் வேளிர்களோடும் மன உறவு கொண்டனர். அதாவது சேர சோழ பாண்டியர்களுடன் சம்பந்தம் வைத்ததாக கூறப்படுகிறது. பார்க்கவ குலத்தார் வானவன், சேரன், மலையன் என்னும் குடிப்பெயருடைய மலையமான்களின் நேரடி வம்சத்தாராகவும் பாரி மற்றும் மூவேந்தரின் பெண்ணடி வாரிசாகவும் உள்ள குடும்பத்தினர்களாவார். காளியை குலதெய்வமாக கொண்ட போர்க்குலமான இவர்கள் சோழர்களுக்கு அநேக வெற்றிகளை பெற்று தந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. சோழனது படை பலமாக காவலாக விளங்கியவர்கள் மலையமான்கள் மட்டுமே. இந்த வரலாற்று சான்றுகளை வைத்தே கூறப்படுகிறது. பார்க்கவ குலத்தவர்கள் பிரிவில் முக்குலத்தரை சேர்ந்த அகமுடையார்களும், வன்னியரை சேர்ந்த சில பிரிவினரும், கவுண்டரை சேர்ந்த சில பிரிவினர் இருக்கிறார்கள். அந்த வரலாறும் இவர்கள் பாண்டிய மன்னருக்கும் சேர மன்னருக்கும் சோழ மன்னருக்கும் பெண் கொடுத்தார் என்பதை வைத்து பார்க்கும்போது முக்குலத்தோர், தேவர் சமுதாயம், வன்னியர் சமூகம் போன்ற சமூகங்கள் சம்பந்தவல்லிகளாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தது போல் தேவர் சமூகத்தின் முக்குலத்தோர் பிரிவான அகமுடையார்களும் உடையாறு என அழைக்கப்படுவதற்கு சான்றாக பாண்டிய மன்னரிடம் இவர்கள் சம்பந்த வைத்ததாக கூறுவதை வைத்து அறிய முடிகிறது. அதேபோல் சேர மன்னர்களிடம் சம்பந்த வைத்ததை பற்றி பார்க்கும்போது வன்னியர்களுடன் இவர்கள் சம்பந்த வைத்ததாகவும் பார்க்க முடிகிறது. இதன் அடிப்படையில் தேவர், உடையார், வன்னியர் இவர்களும் ஒரே குலமாகத்தான் பார்க்க தோன்றுகிறது. காளியை குலதெய்வமாக கொண்ட போர்க்குலமான இவர்கள் சோழர்களுக்கு அநேக வெற்றிகளை பெற்று தந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. சோழனது படை பலமாக காவலாக விளங்கியவர்கள் மலையமான்கள் என்றும் வரலாற்று சான்றுகள் குறிப்பிடுகின்றன. மலையமான் சோழிய ஏனாதி திருக்கண்ணன் என்பவர் திருமுடிக்காரியின் மைந்தர்கள் இருவருள் ஒருவர். இவர் சோழனின் சேனாதிபதியாக பொறுப்பேற்றவர். முள்ளூர் மலையை ஆண்டவர். சோழ மன்னன் பகை மன்னர்களால் தோற்கடிக்கப்பட்டு இவருடைய முள்ளூர் மலையில் அடைக்கலம் புகுந்தார். மலையமான் திருக்கண்ணன் பெரும் வீரன் என்பதால் பகைவரை போரிட்டு வென்று சோழ நாட்டை சோழனுக்கு மீட்டுக் கொடுத்தார் என்ற செய்தி புறநானூற்று பாடலில் காணப்படுகிறது. மன்னர் காலத்திற்கு பின்னர் போர்க்குடியினர் அனைவரும் விவசாயத்தில் ஈடுபட்டனர் என்னும் கால மாற்றத்துக்கு ஏற்ப இவர்களும் விவசாய குடிகளாக மாறினார்கள். குறுநில மன்னர்கள், வேளிர்கள், போர் மறவர்கள், தளபதிகள் ஆகிய இந்த இனத்தார்கள் ஜமீன்தார்களாகவும்
பன்னையர்களாகவும் மாறினர். பார்க்கவ வம்சத்து மன்னர்களில் சிலரை பற்றி காணலாம். தெய்வீக நரசிங்க உடையான், மலைய மன்னர் நரசிங்க முனியரையர், நத்த மன்னர் மெய்ப்பொருள் நாயனார், சுருதி மன்னர் குலசேகர் ஆழ்வார், மலையமான் திருமுடிக்காரி, தேர்வன் மலையன் என்னும் தேர் வீகன், மலையமான் சோழிய வேணாதி திருக்கண்ணன், மலையன் வேல்பாரி, பாண்டியராய திரணி சுருதிமான் நாயன் சோரன் ஆன இருங்கோலன் வம்சத்தை சேர்ந்தவன், சுருதிமன் மதியாண்டான் ஆன இருங்கோலன், சுருதிமன் தேவன் பொலிமிகாமன் ஆன இருங்கோலன், கூத்தன் வானராயன் திரணி சுருதிமான், துணாங்குறிச்சி சுருதிமான், அனஞ்சா ஆனைவிடைப்பாடி, ஊற்றுத்துருடைய சுருதிமான், சன்னாதர் அறைய தேவனான வான விச்சாதிர நாடாழ்வான், கிளியூர் மலையமான் பெரிய உடையனான சேதிராயன், சதிரன் மலையனான ராஜேந்திர சோழ மலையமான், சூரியன் சாவன சகாயனான மலைய குலராசன், சூரியன் மலவனான மலைய குலராசன், சூரியன் பிரமன் சகாயனான மலைய குலராசன், கிளியூர் மலையமான் நானூற்றவன் அத்தி ராஜேந்திர சோழ சேதிராயன், கிளியூர் மலையமான் குலோத்துங்க சோழன் சேதிராயன், கிளியூர் மலையமான் அரச கம்பீர சேதிராயன், கிளியூர் ராஜகம்பீர சேதிராயன் கலியபெருமாள் பெரிய நாயனான சேதிராயன், கிளியூர் ராசகம்பீர சேதிநாயன், ராஜ மலையராயன் ஆகிய அருளாள பெருமான் ராஜராஜ சேதிராயன், கிளியூர் ராஜகம்பர் சேதிராயன் கலியபெருமாள் பெரிய நயனான் சேதிராயன், கிளியூர் ராஜகம்பீர சேதி நாடன் ராஜ மலையராயன் ஆகிய அருளாள பெருமான் ராஜ சேதிராயன், கிளியூர் ஆகாரசூர மலையமான் ராஜேந்திர சோழ மலையகுல ராஜன் விக்கிரம சோழ சேதிராயன், சித்த வடத்தடிகள் என்னும் நரசிம்மவர்மன், உத்தம சோழ மிலாடுடையான் நரசிம்மவர்மன், சேதி திருநாடன், பெரிய உடையான் கரிய பெருமாள் சொக்க பெருமாள், இறையூரன் சேதிராயன், பெரிய உடையான் கோவலராயன், கரிகால சோழ ஆடையூர் நாடாழ்வான், ராஜராஜ சேதிராயன் கோப்பெருஞ்சிங்கின் மருமகன். இவர்கள் போன்று இன்னும் எண்ணற்ற சிற்றரசர்களும் தளபதிகளும் வேளிர்களையும் கொண்ட அரச குடும்பமே பார்க்கவர் குலமாகும். அரசர்களாகவும் வேளிர்களாகவும் இருந்த காலத்தில் முனையரையர், மலையமான், கொங்கராயர், சேதிராயன், மிலாடுடையார், மலாடுடையார், நத்தமான், சுருதிமான், உடையான், மலையமான், சேதிராயன், வன்னிய நாயகன், பண்டரையர், கோவலாயர், வான கோவரையன், வானராயர், வான விச்சாதிரன், காடவராயன், இவர் காடவர்களை ஆண்டவர், பல்லவராயர், அரையதேவன், நாடாழ்வான் போன்ற பட்டங்களும் ஆண்டு வந்தனர். இந்த பட்டங்களுடன் அவர்கள் ஆண்டு வந்திருக்கிறார்கள். மலையமான், நத்தமான், சுருதிமான் இந்த மூவரும் அரசன் என்று பொருள்படும் உடையார் என்ற பொதுப்பட்டம் கொண்டவர்கள். மூப்புனார் என்ற பட்டம் குல முதல்வர் என்ற பொருளிலும், நயினார் என்ற பட்டம் நாயன்மார் மெய்ப்பொருள் மன்னர் நரசிங்க முனையரையர் வழியில் பிறந்தோர் என்ற அர்த்தத்தையும் கொண்டது. உடையார் என்பதின் உட்பிரிவு பட்டங்களே மேற்காண்பவை ஆகும். உடையாரில் உள்ள பிரிவுகள்தான் நயினார், மூப்புனார் ஆகும். கன்னடம், தெலுங்கு பேசும் உடையார்கள், மண்ணுடையார்கள், வெள்ளாள உடையார்கள் என உடையார் பட்டம் கொண்டு பலர் இருந்தாலும் பார்க்கவ குலத்தாருக்கு ஆதியிலிருந்தே உடையார் பட்டம் மலைநாட்டு அரசன் என்ற பொருளில் மலாடுடையார் என்ற பொருளில் வந்துள்ளது. மேற்கண்டோருக்கு பார்க்கவ குலத்தோரோடு எந்த தொடர்பும் கிடையாது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் பேலூர் தான் தோன்றியவார் கோவில் முன்பு புதைந்து கிடந்த தூண் கல்வெட்டு ஒன்று கல்வெட்டு ஆய்வாளர் புலவர் துரைசாமி அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் பார்க்கவ கோத்திரத்து மிலாடுடையார் செம்பியன் மிலாடுடையார் என்ற மன்னர் பற்றிய பதிவு செய்யப்பட்டுள்ளது. தென்னார்காடு மாவட்டம் எலவானச்சூர் சிவன் கோவில் கல்வெட்டு மற்றும் திருக்கோவில் வீரட்டானேஸ்வர் கோவில் கல்வெட்டு முதலாம் ராஜேந்திர சோழரது ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட மேற்கண்ட இடங்களில் உள்ள கல்வெட்டுக்களில்
பார்க்கவ கோத்திரத்து ஆதவ வீமனை உத்தம சோழ மிலாடுடையான் என்ற மன்னன் இருந்ததற்கான குறிப்புகள் காணப்படுகின்றன. பார்க்கவ குலத்தாருக்கும் முக்குலத்தூர் தேவர் சமுதாயமான கள்ளர் மறவர் இனத்துக்குமான ஒற்றுமைக்கான பல ஆதாரங்கள் இருக்கின்றன. கள்ளர்களுக்கும் பார்க்கவ குல சகோதர கூறுகள் இருக்கின்றன. இன்றைய பார்க்கவ குலத்தவர்கள் தஞ்சை கள்ளர்களின் உட்பிரிவினரே என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் பார்க்கவர்கள் தனித்தே இயங்குகின்றனர். பாரி மற்றும் மலையமான்களின் வம்சத்தினராகவே வரலாற்று ஆய்வுகள் இவர்களை கூறுகின்றன. தற்காலத்தே இவர்கள் பார்க்கவ குல மூப்பனார், பார்க்கவ குல உடையார் என்ற பட்டங்களுடன் வாழ்ந்து வருகின்றனர். மூப்பனார் என்பது ஜாதி பெயர் கிடையாது, இனத்தின் மூத்த குடியினர் என பொருள்படும். மைசூர் உடையார்கள் வேறு இனத்தவரை சார்ந்தவர்கள். இந்த உடையார்களுக்கும் மைசூர் உடையார்களுக்கும் சம்பந்தமில்லை. உடையார் என்பதின் உட்பிரிவு பட்டங்களே மூப்பனார், நயினார் என்பதாக தஞ்சை கள்ளர்குல அரச வம்சமாக பழங்காலம் முதலே அறியப்பட்டவர்களான பார்க்கவ குல மூப்பனார், பார்க்கவ குல உடையார் என்ற சேதிராயர்களான பார்க்கவ குலத்தினர் மற்றும் தஞ்சை கள்ளர்களான சோழர்கள் இருவரை பற்றிய கல்வெட்டு இலக்கிய வரலாற்று ஆதாரங்கள் அனைத்துமே சோழர்கள் கள்ளர் மரபினரே என்று உறுதிப்படுத்துகின்றன. அதாவது சோழர்கள் முக்குலத்தூர் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த கள்ளர் மரபு பிரிவை சேர்ந்தவர்களாகும். பார்க்கவ குலத்தாரின் பட்டங்கள் தஞ்சை கள்ளரில் சில 1758 வானாதிராயர், 762 வானரையர், 1875 1765 வாண்டையார் முனைரையர், 1580 மலையமான், 1581 ஆண்டு மலையராயர், கொங்கராயர், சேதிராயன், 535 ஆண்டு கிளிநாடர், 683 537 கிளியாண்டார், 390 686 கத்திரியாளியார், 539 ஆண்டு கிளிப்பாண்டார், 2342 ஆண்டு மிலாடுடையார், 1535 ஆண்டு மலாடுடையார், 735 ஆண்டு நத்தமான், 347 உடையான், 1234 ஆண்டு சேதிராயன், 432 ஆண்டு வன்னிய நாயகன், 2342 பண்டரையர், 454 கோவலராயர், 786 வான கோவரையன், 138 வானராயர், 6 வானவி சந்திரன், 454 காடவராயன், ஆண்டவன், 612 பல்லவராயர், 533 அரையத்தேவன், 1487 நாடாழ்வான். இவை அனைத்தும் கள்ளர்குல பட்டங்களாகும். கள்ளர்களுக்கு, அதாவது சோழர் மரபினர் என்று அழைக்கப்படும் முக்குலத்தூர் தேவர் சமுதாயத்தின் ஒரு பிரிவான கள்ளர் அவர்களின் பட்டங்களாகும். இதே போன்று பிரான்மலை கள்ளர்களும் பாரி மலையமான் இனங்களும் ஒன்றாகும். தற்போது அழைக்கப்படும் பிரான்மலையை இந்த மலைப்பகுதியில் இருந்து தான் புகழ்பெற்ற பிரேமலை கள்ளர் என்ற வகுப்பினரும் மதுரை நோக்கி வந்ததாக கூறப்படுகிறது. ஆண்ட பாரி மன்னனுக்கும் மலையமான் திருமுடிக்காரிக்கும் ஏற்பட்டுள்ள மன உறவு வரலாறு கல்வெட்டில் உறுதி செய்து அறியப்பட்ட ஒரு சம்பவமாகும். வள்ளல் பாரி ஒரிய குலத்தை சேர்ந்தவர். ஒரியர் சக்கரவாள சக்கரவர்த்திகள் நாக வம்சத்தினரின் தலைவர்கள். பாரிவல் இந்த வம்சத்தில் வந்தவன். உவரி சரவசு என்னும் சோழ மன்னனும் இந்த வம்சத்தவர். நாகர்கள் என்று அழைக்கப்படும் மரபினரின் தலைவர் விச்சாதரர், வானவர், கள்ளர் என்பார் வீரம் நிறைந்த நாகர்களே என்று கூறப்பட்டுள்ளது. திருப்புறங்குன்றத்தில் 13ஆம் நூற்றாண்டு சுந்தர பாண்டியத்தேவன் கல்வெட்டுக்களில் ஒரு பாடி காப்போன் மழலவராயர் என்பவரை பற்றிய குறிப்பிடப்பட்டுள்ளது. மழவர் என்பது மலை கோவலராகிய பிரமலை கள்ளர்களை குறிக்கும் பெயர் என்பது மீண்டும் இந்த இடத்து நினைத்ததற்கு உரியதாகும். திருமலை நாயக்கர் காலத்திலும் திருப்பரங்குன்றம் கோயிலின் அறங்காவலர் உரிமை காரி பின்னத்தேவன் என்பவருக்கு திருமலைக்காரி பின்னத்தேவன் என பட்டம் கட்டி அவருக்கே உரிமையும் செப்பு பட்டயமும் தரப்பட்டுள்ளது. காரி பின்னத்தேவன் மலையமான் திருமுடிக்காரியின் மரபினரே. எனவே காரி பின்னத்தேவன் என்பவர் திருக்கோவிலில் மலையமான் திருமுடிக்காரியின் மரபில் பின் வந்தவர் என்பது பொருட்கொள்கிறார்கள். இவர்களுக்கு முற்காலத்தில்
மழவராயர் என்று பட்டம் இருந்துள்ளது. மலையமான்களின் நேரடி மரபு வழி வந்தோர் பாரின் வம்சமான மலையமான் குலத்தார் மற்றும் இன்றைக்கும் சீயான் ஸ்ரீ ஆயன் என்ற சொல் வழக்கும் மாயாண்டி, மலைச்சாமி போன்ற பெயர்களும் பிறைமலை கள்ளர் மரபு பெயராக காணலாம். இவர்களைத்தான் திருப்பரங்குன்றம் கோவில் கல்வெட்டு மழவராயர் என்று குறிப்பிடுகின்றது. எனவே பிறைமலை கள்ளர்கள் திருப்பரங்குன்றம் கோவிலில் பாண்டியனால் பாடி காப்போனாக நியமிக்கப்பட்ட மழவராயர் என்ற சீர்மிகு மலையமான் வம்சத்தினர் ஆகும். இந்த வரலாற்று ஆதாரங்களை வைத்து காணும்போது முக்குளத்தூர் தேவர் சமுதாயம், உடையார் சமுதாயம் மற்றும் வன்னியர் சமுதாயம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சமுதாயமாகவே இருக்கிறது.